அனைவருக்கும் வணக்கம். ஜெய் ஸ்ரீ நாட்டியாலய அன்போடு வரவேற்கின்றது. திருக்குறளில் ஒரு பார்வை. அதிகாரம் 19. புறங்கூறாமை, கோள் சொல்லாமை. அறங்கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது. ஒருவன் அறம் செய் என்பதையே அறியாதவனாக அறமல்லாத காரியங்களை செய்கிறவனாக இருந்தால் அவன் கோள் சொல்ல மாட்டான் என்பது சிறப்புடையது. அறனழி அல்லவை செய்தலின் தீதே புறனழி பொய்த்து நகை. அறனழி அல்லவை செய்தலின் தீதே புறனழி பொய்த்து நகை. அறத்தை அறிந்தவனாகவே இருந்தும் அறிந்தே தவறு செய்கிறவனானாலும் அது அறத்தினின்றும் நழுவி அறமல்லாதவற்றை செய்வதை விட ஒருவன் இல்லாத இடத்தில் மறைவில் இருந்து கொண்டு ஒருவனை பற்றி பொய்யான கோள்களை சொல்லி மகிழ்வது மிகவும் கொடியது. புறங்கூறி பொய்த்து உயிர் வாழ்தலின் சாதல் அறங்கூறும் ஆக்கம் தரும். கோள் சொன்னால்தான் உயிர் வாழலாம் என்ற நிலைமை ஏற்பட்டால் கோள் சொல்லி பொய்யனாக உயிர் வாழ்வதை விட செத்து போவது அறநூல்கள் சொல்லுகிற புண்ணியத்தையாவது உண்டாக்கும். கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்காச் சொல். கோள் சொல்லுவது அப்போதைக்கு நன்மை உண்டாக்குவது போல தோன்றினாலும் பின்னால் சொல்லுகிறவனுக்கே கேடு உண்டாக்கும். ஒருவனுக்கு முன்னால் நின்று அவனை தாட்சியமில்லாமல் பேசிவிட்டாலும் குற்றமில்லை. ஆனால் ஒருவன் முன்னால் இல்லாத போது பின்னால் வரக்கூடிய தீமைகளை எண்ணி பார்க்காமல் அவன் மீது கோள் சொல்லக்கூடாது. அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறஞ்சொல்லும் புண்மையார் காணப்படும். கோள் சொல்லுவது சொல்லுகிறவனுக்கே தீமை உண்டாக்கும். நல்லது சொல்லும் எண்ணமுள்ளவன் அல்ல என்பதை கோள் சொல்லுகிற அற்பத்தனமே கோளை காதால் கேட்கிறவனுக்கும் காட்டிவிடும். பிறன் பழி கூறுவான் தன் பழி உள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும். யாரிடத்தில் கோள் சொல்லுகிறானோ அவனே இவனை சந்தேகிப்பான். இன்னொருவன் மேல் பழி சுமத்த கோள் சொல்லுகிறவன்தான் யாரிடத்தில் கோள் சொல்லுகிறானோ அவனே தன்னை கோள் சொல்லும் குற்றமுள்ளவனாக கருத இடம் இருக்கிறதே என்பதை தெரிந்து கொண்டு பேச வேண்டும். பகச்சொல்லி கேளீர் பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர். கோள் சொல்லுகிறவர்கள் பிளவு உண்டாகும்படி புனைந்து பேசி மனமொத்த நண்பர்களையும் பிரித்து வைத்து விடுவார்கள். மகிழ்ச்சி உண்டாகும்படி நல்ல வார்த்தைகளை சொல்லி நட்புண்டாக்குவது அவர்களுக்கு தெரியாது. துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினார் என்னைக்குள் ஏதிலார் மாட்டு. துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினார் என்னைக்குள் ஏதிலார் மாட்டு. நெருங்கிய நண்பர்களுக்கு இடையிலும் குற்றம் கூறி தூற்றி பேசி பகைமை உண்டாக்குகிற இனமாகிய இவர்கள் ஏற்கனவே பகைமையை உண்டாக்குகிறவருக்கு இடையில் என்ன செய்ய மாட்டார்கள்? அரண் நோக்கி ஆற்றுங்கொள் வையம் புறன் நோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை. இப்படிப்பட்டவர்களை இந்த உலகம் ஏன் சுமந்து கொண்டிருக்கிறது? ஒருவன் இல்லாத சமயம் பார்த்து அவனை பற்றி பொய்களை சொல்லி கோல் மூட்டுகிறவனுடைய பாரத்தையும் இந்த பூமி சுமந்து கொண்டிருப்பது தன் கடமையை கருதியோ? ஏதிலார் குற்றம் தன் குற்றம் காண்கிர் பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு. கோள் சொல்லுகிறவனானாலும் அதற்கு காது கொடுக்கிறவனானாலும் பிறரிடம் குற்றம் காண்பதை போல் தன் குற்றத்தையும் காண்பானாகில் மனிதருக்கு கோள் சொல்வதனால் உண்டாகிற தீமைகள் இருக்க மாட்டா. இப்படியாக புறங்கூறாமை, மற்றவர்களை பற்றி இழிவாக பேசுதல், குற்றம் குறைகளை கோள் சொல்லிக்கொண்டு கூறிக்கொண்டு இருத்தல், இந்த போன்ற ஒரு பழக்கமுடையவர்களை பற்றி குணம் திருந்தி வாழ்வதற்கு புறங்கூறாமை என்ற இந்த அதிகாரத்தில் தெய்வ புலவர் திருவள்ளுவர் குறளும் பொருளுடனும் உணர்த்துகிறார். அனைத்து குழந்தைகளும் குறளை ஒரு உதாரணமாக வைத்து அதன் வழி நடந்து
அறநிலை தவறாமல் வாழ்வியல் நெறிமுறையை நன்கு அறிந்து கல்வியை கற்று நற்பலன் பெற்று சிறந்து வாழ நல்வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. எங்கள் நாட்டியாலயாவில் தையல், இசை, நடனம், யோகா, வயலின் பயிற்சிகள் சிறந்த முறையில் 5 முதல் 60 வயது வரை அனைத்து வயதினருக்கும் ஆர்வமுடையவர்களுக்கு பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கின்றோம். நல்ல முறையில் விருப்பமுள்ளவர்கள் எங்கள் தொடர்பு எண்ணை தொடர்பு கொண்டு விவரம் அறிந்து பயிற்சியில் சேர்ந்து நலம் பெற்று நலமுடன் வாழ நல்வாழ்த்துக்கள். மற்றும் விஜயதசமி பெயர் பதிவு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. குழந்தைகள் அனைவரும் பெயர் பதிவை செய்து கொண்டு வகுப்பில் சேர்ந்து பயிற்சி பெற அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி, வணக்கம். ஸ்ருதிலயரிதம் என்ற எங்கள் சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து, ஷேர் செய்து, சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.